ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, 1312 குழந்தைகள காப்பாத்தியிருக்கா அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அமெரிக்கால 1996 ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு, ஆம்பர் அப்படிங்கிற ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு ஆத்துல பார்த்தீங்கன்னா, இறந்து போய் ஒரு டெட் பாடியா கண்டெடுக்கப்படுறா. இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பேர்லயே பார்த்தீங்கன்னா, ஆம்பர் அலர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி வார்னிங் மெசேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, கொண்டு வரப்படுது. இந்த சிஸ்டம் மூலியமா இன்னைக்கு வரைக்கும் 1312 சில்ட்ரன்ஸ பார்த்தீங்கன்னா காப்பாத்தியிருக்காங்க. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இதே மாரி எல்லா விதமான விஷயங்களையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பன்னா நம்ம ஃபியூச்சர்ல போற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கால டெக்சாஸ் அப்படிங்கிற இடத்துல ஆர்லிங்டன் அப்படிங்கிற அந்த சிட்டில ரிச்சர்ட் ஹேகர்மேன் அண்ட் டோனா ஒயிட்சன் அப்படிங்கிற பேரண்ட்டுக்கு 1986 நவம்பர் 25 அன்னைக்கு ஆம்பர் ரெனே ஹேகர்மேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறக்குறாங்க. இந்த ஆம்பர் அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்கி ஹேகர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்பியும் இருக்கான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சின்ன பொண்ணு தாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஸோ ஒரு 9 வயசு பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1996 ஜனவரி 13 அன்னைக்கு இந்த ஆம்பர் அப்படிங்கிற அந்த 9 வயசு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவனோட தம்பி கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குரோசரி ஸ்டோர் மாரி ஒண்ணு இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டோரோட பார்க்கிங் லாட் பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பர் அப்படிங்கிற பொண்ணும், அவளோட தம்பியும் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவனோட தம்பியான ரிக்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறான் போல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா ஆம்பர் மட்டும் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்ற மாரி அந்த இடத்துல விளாண்டுட்டு இருக்கா சைக்கிள் ஓட்டி. இன்னும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரேன் அப்படிங்கிற அந்த 9 வயசு சின்ன பொண்ணு எடுத்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா, அவளோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மாத்திருச்சு. தென் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கிங் லாட்லயே பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சைக்கிள் ஓட்டி விளாண்டுட்டு இருந்த அந்த 9 வயசு சின்ன பொண்ண பார்த்தீங்கன்னா, கடத்திட்டு போயிடுறான். இத பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ்லாம் பார்த்துடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா 911க்கு கால் பண்ணிடுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா, போலீஸ் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா அந்த இடத்துக்கு வர்றாங்கங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறான். அந்த கிட்னாப்பிங்க பார்த்த அந்த விட்னஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ட்ரக்ல இருந்து வெளியில வந்து ஆம்பர பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு உள்ள போயிடுறான் ட்ரக்குக்குள்ள. இந்த ஆம்பர் அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்தியிருக்கா. ஆனா அவன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ட்ரக்குள்ள இழுத்துடுறான். இழுத்துட்டு அப்படியே ட்ரக் எடுத்துட்டு கிளம்பிட்டான்ற மாரி அந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. தென் இது பார்த்தீங்கன்னா ஆம்பரோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவரோட ஃபாதர் ரிச்சர்ட் ஹேகர்மேன் பார்த்தீங்கன்னா, அவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கான்டாக்ட் பண்றாரு. ஆம்பரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு கால் பண்றாங்க. தென் போலீஸ் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோடு, நெய்பர்ஹுட், ரிவரு, பார்க்கு, அப்புறம் எம்ப்டியான பில்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே போலீஸ் பார்த்தீங்கன்னா தரோவா சர்ச் பண்றாங்க. அப்புறம் நெறைய நெய்பர்ஸும் சரி இந்த சர்ச்ல வந்து வாலண்டியரா வந்தாங்க. அப்புறம் நெறைய வாலண்டியர்ஸும் வந்தாங்கங்க. நெய்பர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க இந்த சர்ச்சுக்கு அந்த பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்கு. நெறைய வாலண்டியர்ஸாவும் நெறைய பேர் வந்து இந்த சர்ச்ல ஈடுபட்டாங்க. எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை இருந்திருக்குன்னா, அந்த ஆம்பர் அப்படிங்கிற அந்த கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா, உயிரோட கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்திருக்கு. தென் ஒரு 4 நாள் கழிச்சுங்க, ஜனவரி 13ஆம் தேதி அந்த பொண்ணு காணாம போயிருக்கு. ஆம்பர் அப்படிங்கிற பொண்ணு. ஜனவரி 17ஆம் தேதி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தெரிய வருது. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளிய பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு அவரோட நாயோட. ஸோ அப்ப அவர் என்ன பார்த்திருக்காருன்னா, பக்கத்துல உள்ள ஆத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பர் அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இறந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டெட் பாடியா கிடக்குறா. ஸோ இத பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. தென் போலீஸ் அந்த இடத்துக்கு இம்மீடியேட்டா வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஆம்பர் தான் அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்றாங்க. அவ வந்து கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற மாரி தெரிய வருது. அவளோட கழுத்துல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான இன்ஜுரீஸ்லாம் ஏற்பட்டிருக்குங்க. பயங்கரமா ஸ்க்ராட்ச், கத்திய வச்சு பண்ண ஸ்க்ராட்ச்லாம் பயங்கரமா இருக்கு. தென் இன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ண யாரு கிட்னாப் பண்ணி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்குமே யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அன்சால்வ்டா தான் இருக்கு. ஆம்பர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம்பரோட பேரண்ட்ஸான டோனா அண்ட் ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணுக்கு நடந்தது இனிமே யாருக்கும் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க போல. அவங்களோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி மீடியால சைல்டு புரொடெக்ஷன் பத்தி பேசுறது, நிறைய லா ரிலேட்டடா போறது, நிறைய அட்வொகேட் கூட பேசியிருக்காங்க. அப்புறம் நெறைய சமூக ஆர்வலர்கள், அப்புறம் பொலிட்டீஷியன் இவங்கக்கூடலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி அப்டின்னா, அவங்க பொண்ணுக்கு நடந்தது இனி ஃபியூச்சர்ல யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. அமெரிக்கா ஃபுல்லாவே பயங்கர ஃபேமஸ் ஆகுது. ஸோ தென் நெறைய பேரால கேள்விகள் எழுப்பப்படுது. அவங்க பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நெறைய கேள்விகள் எழுப்புனாங்க. எதுக்கு இந்த கிட்னாப் பார்த்தீங்கன்னா நடந்த உடனே யாருக்கும் தெர்ல. எதுக்கு இன்னும் கிட்னாப்பர கண்டுபிடிக்கல? ஸோ எதுக்கு இவ்ளோ டிலேன்ற மாரி நெறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சுங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நெறைய ஐடியாஸும் உருவானுச்சு. ஸோ இந்த ஐடியாஸ் தான் ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் உருவாகறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. ஸோ நெறைய ரிசர்ச்லாம் இப்ப என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு குழந்தை கிட்னாப் பண்ணப்படுது அப்டின்னா, மேக்ஸிமம் சினாரியோ பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த கிட்னாப்பராலேயே கொல்லப்பட்டுறா. அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில நடந்ததுங்க. கிட்னாப் பண்ண ஒரு 3 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க அப்படின்ற மாரி ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கடத்தப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு 2, 3 ஹவர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியம். மெயினா ஃபர்ஸ்ட்டு சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம்.
ஸோ இதுக்காண்டி தான் அந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை கடத்தப்பட்டுருச்சு அப்படின்னா, அது வந்து போலீஸுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற அந்த இத பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஆம்பர் அலர்ட் ஆன் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கடத்தப்படுதுன்னா, ஸோ அந்த ஏரியால எல்லா விதமான டெலிவிஷன், டிவி, ஹைவேல உள்ள எல்இடி, அப்புறம் எல்லாரோட ஃபோனு, இந்த மாரி என்னென்ன கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருக்கோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பர் அலர்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் அலர்ட் மாரி மட்டும் சென்ட் ஆகாது. ஒரு குழந்தை கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே, என்னென்னலாம் அந்த விக்டிம் பார்த்து சொல்றாங்களோ, அது என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் மாட்டுதோ, அதெல்லாம் அந்த மெசேஜ்ல சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கார்ல கடத்திட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உடனே விக்டிம் என்ன நோட் பண்ணியிருப்பாங்க, அந்த கார் கலர் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த காரோட பேர நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கிட்னாப்பரோட ஏதாவது அடையாளங்கள் நோட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸு, அவனோட ஹைட் அந்த மாரி. ஸோ இந்த மாரி என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ட்ல வச்சு சென்ட் பண்ணிருவாங்க. எங்க அப்டின்னா ஒரு குழந்தை கடத்தப்படுறா அப்டின்னா, அந்த சிட்டில உள்ள எல்லா விதமான கம்யூனிகேஷன் டிவைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணப்படும். இந்த டிஸ்கிரிப்ஷனோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சென்ட் ஆகுதுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆகுற மாரி ஏதாவது பார்த்தாங்களோ, கேட்டாலோ கண்டிப்பா பப்ளிக் பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 1 ஆர் 2 ஹார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்னாப்பர பார்த்தீங்கன்னா புடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிம்பிளா சொல்லப்போனா இப்படி தான் ஆம்பர் அலர்ட் ஒர்க் ஆகுது. இத பார்த்தீங்கன்னா அகைன் ஒருக்கா ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பண்ணப்படுறா அப்டின்னா, அது கன்ஃபார்ம் ஆனுச்சு அப்டின்னா, உடனே போலீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டில உள்ள எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பர் அலர்ட்ட சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். தென் இந்த ஐடியா எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டயானா சைமன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, டெக்சாஸ்ல வசிக்கிற ஒரு ரெசிடென்ட். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பரோட கேஸ கேட்டதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணியிருக்கு போல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஆர்எல்டி அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்களோட ஐடியாவ சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஐடியா அப்படின்னா, ஒரு சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணப்பட்டா, எல்லா ரேடியோ ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அத உடனே நிப்பாட்டிட்டு, ஒரு அலர்ட் மெசேஜ் ஒண்ணு காமிக்கணும் அப்படின்ற மாரி அவங்க ஐடியாவ சொல்லியிருக்காங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன் எல்லாருக்குமே. இப்படியே அந்த ஆம்பர் அலர்ட்ங்கிற அந்த இதுக்கு ஒரு அடித்தளம் போட்டது இவங்க தான். தென் ப்ரூஸ் சேபர்ட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு. இதுல ஒரு கீ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூஸ் சேபர்ட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஆம்பர் அப்படிங்கிற அந்த இறந்து போன பொண்ணோட ஃப்ரெண்டோட அப்பா தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மீடியா கருத்தரங்கம் மாரி 1996ல நடத்தியிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்காரு. போலீஸும், மீடியாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணா, கண்டிப்பா ஒரு குழந்தை கிட்னாப் பண்ண உடனே, பப்ளிக்கு கண்டிப்பா ஒரு மெசேஜ் மாரி சென்ட் பண்ண முடியுன்ற மாரி இவரும் பேசியிருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அர்லிங்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் டாலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நெறைய லோக்கல் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து ஒர்க் பண்ணி, இந்த ஐடியாவ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா இனிஷியல் பண்றாங்க 1996ல. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம தான் ஸ்டார்ட் பண்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் புரோகிராம பிகின் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜே பார்த்தீங்கன்னா, 1996 டெக்சாஸ்ல பார்த்தீங்கன்னா, டாலஸ் ஃபோர்ட் வொர்த் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெசேஜ பார்த்தீங்கன்னா, மேனுவலா சென்ட் பண்றாங்க ரேடியோ ஸ்டேஷன் மூலியமா. ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லா ஒர்க் ஆனதுனால 2002ல பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நேஷன் வைடா அமெரிக்கா ஃபுல்லா இனிஷியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆம்பர் அலர்ட் இப்ப சென்ட் பண்றாங்கன்னா, அது எப்படி போகுன்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைல்டு பார்த்தீங்கன்னா கிட்னாப் ஆகி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த சரவுண்டிங்ல உள்ள எல்லா விதமான எல்லாரோட பப்ளிக் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா, பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுரும் சவுண்டா. அப்புறம் டிவி ப்ரோகிராம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அலர்ட்ட போட்டுருவாங்க. அப்புறம் ரேடியோவுமே இன்டரப்ட் ஆகி ஸ்டாப் பண்ணிருவாங்க. அப்புறம் ஹைவேலயும் பார்த்தீங்கன்னா, சிக்னல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அலர்ட்ட. அப்புறம் சோசியல் மீடியாஸ்லயும் பார்த்தீங்கன்னா, வார்னிங் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணப்படும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சைல்டு கிட்னாப் ஆனுச்சுன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணப்படுது. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கடத்தப்பட்டா அப்படின்னா, வித் பப்ளிக்கோட ஹெல்ப்ல அந்த பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆம்பர் அலர்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த ஆம்பர் அலர்ட் பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த சைல்டு மிஸ்ஸிங் கேஸ்க்குலாம் அலர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டான ஒரு 4 ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாவே கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. தென் ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடத்தப்பட்ட அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, சீரியஸான ஒரு டேஞ்சர்ல இருக்கணும். அது வந்து போலீஸால கன்ஃபார்ம் பண்ணப்படணும். ஸோ ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விட்னஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்ற மாரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த சைல்டு டிஸ்கிரிப்ஷனோ, கார் டீட்டெயில்ஸோ, இல்ல அந்த கிட்னாப்பர் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கணும். எதுவுமே கிடைக்காம ஈவன் அந்த சைல்டோட டீட்டெயில்ஸ் கூட கிடைக்காம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரூல் நம்பர் 3 போட்டுருக்காங்க. ரூல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, கடத்தப்பட்ட அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழ இருக்கணும். 18 வயசுக்கு மேல இருந்தா அந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபை கிடையாது. ஸோ இந்த 4 ரூல்ஸுமே எலிஜிபிள் ஆனா இந்த ஆம்பர் அலர்ட்ட ஆன் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா, எல்லா விதமான மிஸ்ஸிங் கேஸுக்குமே அந்த ஆம்பர் அலர்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த கடைசில அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, என்ன பர்ப்பஸ்க்காண்டி உருவாக்குனாங்களோ அதுவே இதா போயிரும். ஸோ அதனால அந்த மெயினான அந்த ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்கங்க. என்னென்ன கிரிட்டிசைஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆன பேரண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இல்லாம எடுத்து பண்ண உடனே,
இந்த ஆம்பர் அலர்ட் ஆன் பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கிரிட்டிசைஸ் இருக்கு. அப்புறம் லேட் நைட் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மிட் நைட்ல போய் இந்த அலர்ட் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவேல உள்ள அந்த போர்ட்லலாம் டிஸ்ப்ளே பண்றது மூலியமா வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கவங்க எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா அங்க ஸ்டாப் பண்ணி தான் ரீட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாரி அதையும் சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஆகாத காரணங்கள் தான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற சிஸ்டம் மூலியமா இன்னைக்கு வரைக்கும் 1312 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, கிட்னாப்பர்ட்ட இருந்து காப்பாத்தப்பட்டுருக்காங்கன்ற மாரி அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, எல்லா மிஸ்ஸிங் கேஸுக்குமே கண்டிப்பா 100% சால்வ் ஆயிரும் அப்படிலாம் கிடையாதுங்க. நெறையா மிஸ்ஸிங்கான சைல்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிலேருந்து போட்ட எஃபர்ட்னாலயும், நெறைய போலீஸ் போட்ட எஃபர்ட்னாலயும், இன்வெஸ்டிகேஷன் மூலியமா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புக்கான ஒரு டூல் மாரி தான். இந்த மாரி போலீஸும், ஃபேமிலியும் தேடுறத பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு ஒரு அலர்ட் சென்ட் பண்ணி, இந்த மாரி இந்த இடத்துல ஒரு குழந்தை காணாம போயிருக்காங்க. இந்த மாரி டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் பண்ணா போலீஸ நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அது. சரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூல் தாங்க. இது வந்து பெரிய ஒரு இதான் ஒரு தீர்வு அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் சரி, அந்த டெக்சாஸ்ல வந்த ரெசிடென்ட்ஸும் சரி, எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஐடியாவ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த டயானா சைமன் அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் அந்த ஐடியாவ ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது அந்த ஐடியா. டெக்சாஸ் மூலியமா டெவலப் ஆகி, ஃபர்ஸ்ட் டெக்சாஸ்ல தான் இனிஷியலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. தென் அமெரிக்கா ஃபுல்லா ரீச் ஆகி, இப்ப பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா 17 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த இதுக்கு ஆம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஸோ ஆம்பர் ஹேகர்மேன் அப்படிங்கிற அந்த பொண்ணோட ஞாபகார்த்தமா தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. தென் அஃபிஷியல்ஸே என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு பிளேஸே ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட பேர் மேட்ச் ஆகுற மாரி. அமெரிக்காஸ் மிஸ்ஸிங் பிராட்காஸ்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆம்பர் அப்படிங்கிற அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் நேமும் குடுக்குறாங்க. அந்த இறந்து போன அந்த ஆம்பர் அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு மரியாதை குடுக்குற மாரி தான் அந்த பேர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இப்ப இன்னொரு டவுட் வரலாம். இப்ப கிட்னாப்பர் வந்து கிட்னாப் பண்ணிட்டு பார்டர தாண்டி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அப்டின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ, வேற ஒரு கண்ட்ரிக்கோ போறான் அப்படின்ற மாரி தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, போலீஸ் உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டுக்கும் சரி, அந்த கண்ட்ரிக்கும் நோட்டிஃபை பண்ணிருவாங்க. உடனே அந்த கண்ட்ரில உள்ள அந்த ஆம்பர் அலர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகிரும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 17 கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, இந்த இது ஆம்பர் அலர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இந்தியால கிடையாது. அதுல 8 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பர் அலர்ட் அப்படின்ற அந்த சேம் நேமே யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல மிச்சம் உள்ள 9 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, வேற பேர்ல ஆல்டர்னேட்டிவ் பேர்ல வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 9 வயசு ஒரு சின்ன பொண்ணோட ஒரு மரணம் பார்த்தீங்கன்னா, அடுத்து உள்ள டிகேட்ஸ்ல நெறையா கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைகள காப்பாத்தியிருக்கு அப்படின்றப்ப, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இதெல்லாம் அந்த பொண்ணோட இன்ஸ்பிரேஷன்ல வந்திருக்குன்றது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த ஆம்பர் ஹேகர்மேன் அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இறந்து போயி, இன்னைக்கு வரைக்கும் நெறைய குழந்தைகள காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்னுமே நெறைய பேர காப்பாத்த போறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஆம்பர் அலர்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி எந்த விஷயமுமே கிடையாது. ஆனா இத கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லாருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சூப்பரான ஒரு சிஸ்டம் தான். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு டூலா இருக்கும். பப்ளிக்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு. ஸோ இந்த சிஸ்டத்த பார்த்தீங்கன்னா, சைல்டு மிஸ்ஸிங்ல மட்டும் இல்ல, கண்டிப்பா எல்லா விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலான்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம நாட்டிலயும் இத யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லாருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யூஸ் பண்றாங்களான்னு. ஸோ ஓகேங்க. நான் ஃபைனலா இந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற சிஸ்டத்த பார்த்தீங்கன்னா, சிம்பிளா உங்க எல்லாருக்கும் புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன்னு நம்புறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கட்டும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எத்தன பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நெறைய பேருக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு 9 வயசு சின்ன பொண்ணோட ஒரு டெத் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன ஏற்படுத்தி, ஆயிரக்கணக்கான குழந்தைகள காப்பாத்திருக்கு அப்படின்றப்ப அது ஒரு பெரிய விஷயம். இத பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா இடங்களுக்கும் ரீச் பண்ணி இந்த சிஸ்டத்த பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டுக்கும் கொண்டு போறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ அப்படியே உங்க தாட்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.